ஸ்ரீகுருப்போ நம. தர்மஸ்ரீ பகவானுக்கு சந்தனம் அரைத்து இடுறது ரொம்ப விசேஷம், மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும். சந்தனோபச்சாரம் அப்படிங்கிறது ஷோடச உபச்சாரங்களில் ஒன்று. பகவானுக்கு சந்தனத்தை இட்டுட்டு நாமும் அந்த பகவத் பிரசாதமான சந்தனத்தை அவசியம் இட்டுக்கலாம். நம்மளுக்கும் ஸ்ரேயஸ்ஸு. சந்தனத்தை இட்டுண்டா ஐஸ்வர்யம், மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும், மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகம் கிடைக்கும், பகவத் பிரசாதம் கிடைக்கும். சந்தனத்தை சுவாமிக்கு இட்டுவிட்டு, அதாவது சுவாமிக்காக சந்தனம் அரைச்சி சுவாமிக்கு இடணும்னு சந்தனம் அரைச்சி சுவாமிக்கு இட்டுட்டு மிச்சம் இருந்த சந்தனத்தை நாம் இட்டுக்கலாம். ஆனால் நாம் சந்தனம் இட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சந்தனத்தை அரைச்சி இட்டுக்கக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. சந்தனம் இட்டுண்டா நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சந்தனக்கல்ல ஜலத்தை ஊற்று அரைச்சி நாமே இட்டுக்கிறது. நம்மளுக்காக சந்தனத்தை அரைச்சி இட்டுக்கக்கூடாது. சுவாமிக்காக பூஜைக்காக சந்தனத்தை அரைச்சி சுவாமிக்கு இட்டுவிட்டு அப்புறம் மறுநாள் அபிஷேகம் பண்ணுறச்ச இந்த நிர்மால்ய சந்தனத்தை ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுண்டு அதை இட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை உடனே சந்தனம் தேவைப்படுறதுன்னா சந்தனத்தை அரைச்சி சுவாமிக்கு இட்டுட்டு மிச்சம் இருக்கிற சந்தனத்தை கொஞ்சம் சுவாமிக்கு இட்டது போக மிச்சம் கொஞ்சம் பாக்கி இருக்குமே, அதை நாம் எடுத்து சீகரிச்சுக்கலாம், இட்டுக்கலாம். தவிர நமக்காகவே சந்தனத்தை அரைச்சி இட்டுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ராமராம்.